வீட் காஃபி கேக் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு மிக்சர் ஜாரில் 1/2 கப் நாட்டு சக்கரை, 1/4 கப் சீனி, 1 டீஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு பெரிய பவுலில் 1/2 கப் அளவுக்கு மெல்ட் பண்ண பட்டர், நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பவுடர் கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ், ஒரு முட்டை எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் சோடா உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். 1/2 கப்பில் இருந்து 3/4 கப் அளவுக்கு பால் தேவைப்படும். இந்த அளவுக்கு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. நான் இதை ஏர் ஃப்ரையரில் பண்ணனால முதல்ல ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் ரவுண்டாக இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு உள்ளே கொஞ்சமாக ஆடி ஈகோபேக் வாஷ்மெண்ட் பேப்பரை சேர்த்துக்கிறேன். இது இல்லை அப்படின்னா ஆயில் தடவிட்டு மாவு கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதில் நம்மளோட கேக் பேட்டர் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி டேப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு கேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அந்த பட்டன் மட்டும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 1/2 hourல சூப்பராக ரெடி பண்ணிடும். ஸோ செம்ம சாஃப்டாக ரொம்ப சூப்பர் அண்ட் டேஸ்டியாக வந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.